கட்டிலே இருந்துகிட்டு காண்ற நிலை என்ன? கனவா? கனவு. அதுதான் கனவு. கட்டுண்ட பொருள்ல நான் என்று உணர்ந்துகிட்டு இன்னும் கட்டுண்டு தெரிகிற எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேறென்று காண்ற நிலை என்ன? இப்பதான் நீங்க சொன்ன எல்லா விஷயமும் வரும். வேறென்று காண்ற நிலை என்ன? துனியா. இப்ப அவரு கனவை காண்றாரா துனியாவை காண்றாரா? துனியாவை காண்றாரு. அப்ப முதல் கனவு வந்ததுக்கு பிறகுதான் எது வருகுது? துனியா. துனியா. துனியா வருது. அதான் சொல்றாங்க கனவு துனியா என்ற இந்த பாட்டுல நினைச்சுக்கிறார் காண்றார். இப்ப துனியா வந்த உடனே இப்ப அவருக்கு கனவு தெரியுதா உலகம் தெரியுதாண்டா? இப்ப அவருக்கு தெரிகிறது உலகம். அவருக்கும் அந்த உலகத்துக்கும் என்னையாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? இல்ல. சம்பந்தப்படுறாரா? இல்ல. அப்ப இப்ப ரிபா இருக்காரு. ரிபாய்க்கு இப்படி ஒரு நினைவுல இருக்கிற பதிவை நான் எடுத்து அந்த பதிவை கட்டுண்ட பொருளா உணர்ந்து, சரியா, அந்த கட்டுண்ட பொருளா தன்னை உணர்ந்த உடனே நினைவுல இருக்கிற எல்லாம் தனித்தனி கட்டுண்ட பொருளாக எனக்கு தெரியுது எந்த இடத்தை நின்றாரண்டா ஏனிக்கு நிப்பாரு? கனவுல. கனவை கண்டுகிட்டு நிப்பாரு. நினைவுள்ள இருக்கிற எல்லாம் தான் எனக்கு கட்டுண்ட பொருளாக தனித்தனி பொருளாக தெரியுது என்று நினைவுல இருக்கிற நினைவோட என்ன செய்வாரு? கனவை கண்டுட்டு இருக்கிறவனா இருப்பாரு. சம்பந்தப்படுத்தி உணர்வாரு, சம்பந்தப்படுத்தி பார்ப்பாரு. அவரோட நினைவுலதான் அவர் என்ன செய்யறாரு. அதை இப்ப இவருக்கு மாமரம் தெரியுமா? இல்ல. ஆனா ஆனா தெரிகிறது தெரியும். இல்ல தெரிகிறது எல்லாம் தெரியும். எங்க தெரியும்? நினைவுல தெரியும். அத அவர் கட்டுண்ட நிலையில இருந்து காணுவாரா ஏகமா இருந்து காணுவாரா? ஏகமா இருந்தாரண்டா கனவை காணுவாரா? இல்ல. கனவு கட்டுண்ட நிலையெல்லாம் காணுவார. நான் கனவு என்று சொல்லி இப்ப நான் காட்டின இடம் விளங்குதா? எங்க ரிபாய காணல. கொஞ்சம் விட்டு விட்டு வருது ஆடியோ. இப்ப கிளியரா வருதா? இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கு. வீடியோ ஓபன் பண்ணுங்க என்ன மெசேஜ் வருது. சரி அப்ப ஈனைக்கு அப்படி கனவு வழியாகி கனவு வந்து நான் என்று உணர்ந்து கட்டுண்ட ஒரு நிலையில நின்று ஒரு உலகத்தை கண்டு, சரியா, அது ஒரு கணம். அது கனவு கண்டையா கனவு வெளிப்பட்டையா கனவு வந்தையா என்று தெரியாம டக்கண்டு கட்டில ஒளிம்பி இருந்த நீங்க கனவை என்ன செஞ்சீங்க? நினைச்சு களைச்சுட்டு அழிச்சு விட்டீங்களா? இல்ல. இல்ல. இல்லாமக்கிட்டீங்களா? இல்ல. இல்ல. களைச்சிருக்க. அப்ப எங்க கலைஞ்சிருக்கிறது? கலைஞ்சி எங்க இருக்கி? நினைவுல. அப்படி என்றா ஏற்கனவே இருந்த இடத்திலே இருக்கு. ரைட்டா? இப்ப ஈனைக்கு ஒரு சின்ன ஒரு நுட்பம் கொண்டு நாம மறக்கம். கனவு காண்றதுக்கு முதலும் கனவு வெளிப்பட்டு இருக்கிற அந்த நேரத்திலையும்
கனவு கலைஞ்சி திரும்ப நினைவுக்கு வந்துட்டு என்று நினைக்கிற இந்த நேரத்திலையும் அப்படியெல்லாம் நடந்துச்சா? அது 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 அதே இடத்துல அதே இதுல இருக்கு. இல்ல கனவு கனவு இப்ப காண்றதுக்கு முன்னாடி நான் இருக்கிற மாதிரி தானே இருந்தேன். ஓ ம் ரைட். கனவு காண்ற நேரமும் நான் இருக்கிற மாதிரி இருக்கேனா இல்லையா? ம் ம் என்ற நினைவுல இருக்கிற எல்லாம் ஒரு உலகமா தெரிகிறதுக்கு எங்கேயாவது போகுதா? இல்ல இல்ல. அப்ப நினைவுல இருக்கிற மாதிரி தானே இருக்கி. அப்ப கனவு காண்ற நேரமும் நினைவுல இருக்கிற மாதிரி தான் இருக்கி. கனவு வெளியாகிறதுக்கு முதலும் அது நினைவுல இருக்கிற மாதிரி தான் இருக்கி. கனவு வெளியாகி கலைஞ்சத்துக்கு பிறகும் நினைவுல இருக்கிற மாதிரி தான் அது இருக்கு. அது கலையையும் இல்ல, கனவா வெளியாகவும் இல்ல, கனவா தெரிய வரையும் இல்லை. நானாத்தான் இருக்கேன். நான் கனவு கண்டையா? இல்ல. அப்ப நான் நின்று நான் உணர்ந்திருந்த எல்லாம் எங்க இருக்கி? கண்ணுல நினைவுல இருக்கு. நினைவுல இருக்கு. அப்ப நினைவு என்ன செய்யுது? அந்த பழக்க வழக்க அடிப்படையில அந்த பழக்கத்துக்கு எப்ப என்ன செய்யுது? ஏற்கனவே நான் என்று உணர்ந்திருந்த அந்த இத உணர்ந்த பொழுது, உணர்ந்து நான் என்று எடுத்த பொழுது, நான் ஏற்கனவே நான் என்று உணர்ந்திருந்த இடிப்பு எல்லாம் அப்படி உணர்ந்து நிக்கிற அவரு புலன்களில் கட்டுண்டிருக்கிறதால அவருக்குத்தான் தனித்தனி பொருட்களாக தெரியுதே அல்லாமல் நான் அவருக்கு எந்த நினைவுல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கட்டுண்ட தனித்தனி பொருட்களாக தெரியட்டும் என்று நான் காட்டல. அங்க வந்து கட்டுண்டு என்ன மாதிரி ஒரு ஆள் நிக்காரு, அவருக்கு நான் என்று உணர்ந்து எந்த நினைவுல இருக்கிற எல்லாம் தனித்தனி ஒவ்வொரு பொருட்கள் அவருக்கு தெரியட்டும் என்று நாங்க ஒரு ஐடியா பண்ணி ஒரு பிளானிங் பண்ணி ஒரு உலகத்தை உருவாக்கி கொடுத்தனா? இல்ல இல்ல நான் ஒரு கனவுண்ட கண்டனா? நான் ஒன்றுமே செய்யல. நான் இருந்த மாதிரியே இருக்கேன். நான் எப்படி படுத்தனோ அப்படி திரும்ப நினைவு கொழும்பின உடனே நான் ஏற்கனவே இருந்த மாதிரியும், சரியா, உறக்கத்தின் போது நான் இருந்த மாதிரியும், விழிப்ப எடுத்த போதும் இருந்த மாதிரி தான் இருக்கேன். இவ்வளவு நேரத்துக்குள்ள என்ன நடந்திருக்கு? ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஏதோ ஒன்று வந்து போய் இருக்கு. அப்படி வந்து போனது எது? ஒரு எண்ணம். அதான் எண்ணம். எண்ணம் தான் மறதி. சிறை. அந்த எண்ணம், அந்த வந்து போன எண்ணம் எது? அது மறதிதான். அதெல்லாம் சரி, எல்லாம் சரி. பதிவா? அதுதான் பதிவே வரலையா? அப்படியே இருக்க இல்ல. ஒரு பதிவாவது இனியாவது ஒரு பொருளா மாறிச்சா? உஸ்தாது சொல்றாங்க, உள்ளது நான் என்னும் ஏகமடா. அதில் அப்படித்தானே சொல்றாங்க. அதில் உள்ளது நானனும் ஏகமடா இதில். அதில் என்று சொல்றானா இதில் என்று சொல்றானா? அதில் இல்ல இதில் என்று சொல்றாங்க.
உள்ளது நானனும் ஏகமடா இதில் உருப்பெற்று மறைவதே உலகமடா. இந்த உருப்பெற்று மறையுது என்று சொல்லக்குள்ள உருவங்கள் பெற்று மறைகிறது உலகம் என்று செல்லாம எப்படி சொல்றாங்க? இதில் உருப்பெற்று மறைவதே உலகமடா. அந்த உருப்பெற்று மறையுது என்று ஒருமையில செல்விக்க. அப்படி என்றா ஒரு உருவ பெற்று சரியா மறைகிறது தான் என்னையா உலகம் உலகம் என்று காட்டுறாங்க. அப்ப அப்ப அந்த சம்பவம் என்ன? உலகமாக நான் தெரிஞ்சது நடந்தையா இல்ல நான் சரியா நினைவுல உருவ பெற்று மறைஞ்சியா? உணராம என்ன உணராம இருந்தனா உணர்ந்திருக்கேன். உருப்பெற்று மறைஞ்சு நான் உருப்பெற்று மறையிற நேரத்துல எனக்கு நான் எப்படி தெரிஞ்சிருக்கேன்? உலகம் யாருக்கு? எனக்கு. அப்ப உருப்பெற்று மறைகிற நிலையில என்னன்னா உணர்ந்திருக்கணும் இல்லையா? இந்த உலகமா தெரிகிறது நான் என்று இன்னைக்கு உணர்ந்திருக்கணும். பாயிண்ட் குடிபடுதா? அதாவது உருப்பெற்று மறைகிற நிலையில அந்த உருப்பெற்று மறைகிற அவனுக்கு யாரு உலகமா தெரிகிறா? இந்த உருப்பெற்று மறைகிறது அவனுக்கு உலகமா தெரியும். அவன்தான். அவன் இப்ப உருப்பெற்று மறைகிற நிலையில உலகமா நான் தெரிகிறேன் என்று உணரல் என்று வைங்க. அந்த உலகமா தெரிஞ்சதெல்லாம் இப்ப அவனுக்கு எப்படி தெரியும்? தனித்தனி பொருள் கட்டுண்டு தனித்தனி பொருளாக தெரியும். ஆனா முக்கியமான பாயிண்ட் நான் தெரிகிறேன் என்று தெரியுமா? இல்ல. அப்ப இப்ப எங்க இருக்காரு? இப்ப கனவுக்கு இருக்காரு. இப்ப கனவுக்கு இருக்காரா? கனவுக்கு இல்லை. இப்ப அவர் உலகத்திலே இருக்காரு. அவருக்கு தெரியாது நான் எங்க இருக்கேன், ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், எப்படி வந்தேன் என்று எதுக்குமே தெரியாது. அப்ப இப்ப அப்படி தெரிய வந்து அப்படி ஒரு நிலையில நின்று அங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போட்டு இங்க நினைவு வர இப்ப ரிஃபாய் ஒளிம்பின உடனே கலையியது. மிச்ச நுட்பமா பிடிக்கலுமானா போவோம் இதுக்கு மேல. இல்ல போங்க ரெக்கார்ட்ல இந்த திரும்ப திரும்ப பிடிச்சிட்டோம். கலையியது உருப்பெற்று மறைகிற உலகம் தான் கலையுதா? அவர் கண்டது அந்த வேறெண்டு கண்டு கட்டுண்ட ஒரு நிலையில நின்று அவர் உலகமாக கண்டது. நான் உலகத்தில நிக்க நின்று நின்றது. இது எல்லாம் கலையுதா? எழும்பின கலையுதானே. அப்ப இவரு நினைவு வந்து ஒளிம்பின உடனே சரி எது கலையுது? அந்த அவர் நின்றது அங்க கட்டுண்டு சரியா வேறென்று சொல்லி நான் ஒரு தனி பொருள் என்று சொல்லி உலகம் கொண்டு இருக்கென்று நம்பிக்கிட்டு நின்ற அந்த நிலை என்ன செய்யுது? கலையுது. அதான கலையுது. வேற கண்டதெல்லாம் கலையுதா? கண்டது வரவே இல்லை.
கண்டது அவரு காண்றதுக்கு வரையும் இல்ல, அவரு காண்ற இடத்துக்கு ஒரு இடத்தை போகையும் இல்லை. இப்ப கலைது எது? அவரு நின்ற நிலை கலையுது. இன்னைக்கு கட்டுண்டோ நான் தனி ஒரு பொருள் என்று நின்று அந்த நிலை என்ன செய்து கலையுது. கலையுது. அழியுதா? இல்ல. அது கலைஞ்சி எங்க இப்ப அது நிலை பெறுகுது? கலைஞ்சா எங்கேயாவது ஒரு இடத்தை, ஏற்கனவே இருந்த ஒரு இடத்தை ஈக்கணுமா இல்லையா? எங்க போய் நிலை பெறுகுது? அவர்ல நிலை பெற இயலுமா? அவரை உணர்ந்தியவரு நான் என்று உணர்ந்திருக்கிற அவன் தான் என்று அந்த நிலைக்கு வந்தாரா? அந்த உணர்வை பிடிச்சாரா? அவர் இல்லாத இடம் இல்லையே வேற இல்ல. இப்ப கலையிதி என்று சொல்லி இன்னைக்கு மிச்ச நுட்பமாக எடுங்க. அவரு ஐனைக்கு நாங்க ஒரு கட்டுண்ட பொருள் என்று சொல்லி உணர்ந்துகிட்டு நின்றது பூரணமா என்ன? நான் ஒரு கட்டுண்ட பொருளாக நான் இருக்கேன் என்று சொல்லி அவர் உணர்ந்துகிட்ட இன்னைக்கு நின்றது என்ன? அணுக்களுடைய திரட்சியா இல்லையா? அப்ப இவரு கலைஞரண்டா ஏற்கனவே உணர்ந்திருக்கிற அவன்டா அணுக்களுடைய அந்த திரட்சிக்குள்ள இருப்பாரா இல்லையா? அதை உணர்ந்திருக்கிற அவனை உணர்வாரா? இதுக்கு மேல உங்களை கூட்டிட்டு போகல இல்ல. அப்படி இல்லை. இவர் கட்டுண்ட ஒரு பொருளா தன்னை உணர்ந்து நான் என்று நின்றது எதை உணர்ந்து? யார உணர்வை எடுத்து? அவர் பௌதீகமா உணர்ந்ததா இருக்கட்டும், சூட்சுமமா இருந்ததா இருக்கட்டும், மொத்தத்தில கட்டுண்ட நிலையில நின்ற அவருக்கு என்னையாவது ஒன்று தனக்குரியது இருக்கா? என்னையாவது ஒன்று தனக்குரியது என்று வேறையா இருந்துச்சா? என்னதையாவது ஒன்று கனவு காண்றவன் நான் நீ ஒன்ன கட்டுண்ட உணர்வு என்று சொல்லி ஏதாவது ஒரு மண்ணையாவது கொடுத்தானா? அப்ப அவர் கட்டுண்ட நிலைக்கு வந்து நான் ஒரு கட்டுண்ட நிலையில நின்று ஒரு உலகத்தை அனுபவிச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை இருக்கா? அப்ப அவருக்கு இவன் கொடுத்த அருளை சரியா என்ன செஞ்சு விட்ட? பழுதாக்கி விட்டாரு. பழுதாக்கினாரா? உண்மையில பழுதாக்கினாரா? அவங்க எடுத்துட்டாங்க. திரும்ப கலைஞ்ச உடனே இந்த இவர் உணர்ந்த எல்லா அணுக்களுடைய திரட்சியும் ஏற்கவே உணரப்பட்டிருக்கிற நிலையில என்ன நிலையில இருந்துச்சோ அதே நிலையில அப்படியே இருக்கா இல்லையா? இவர் உணர்ந்து நிக்கிற நிலையிலேயே அப்படியே இருந்துச்சா இல்லையா? அப்ப இங்க என்னங்க நடந்த? அப்ப ஐனைக்கு காண்போனா இருக்கிற அவன்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டுச்சா? கட்டுண்ட ஒரு பொருளாக இங்க வந்து நிக்கிறதுக்கு, இல்லாட்டி வெறும் காட்சி மட்டும் தெரியுச்சா? காட்சி மட்டும். இப்ப நினைவு கொழும்பின உடனே ஏற்கனவே இருந்த மாதிரி காட்சி அப்படி இருக்கா? இப்ப இப்ப அவர் கணவன் கண்ட எது? கணவன் இப்ப தெரிஞ்சது எது? அவரோட நினைவுல இருந்ததை கண்டது தானே. அவர் இருக்கக்குள்ள நினைவுல காட்சியா இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு.
அப்படியே அந்த காட்சி இருக்கா இல்லையா? இருக்கி இருக்கு. கனவு காண்ற நேரத்திலேயும் அந்த காட்சி அப்படியே இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. கனவு கண்டு முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த நினைவுல அந்த காட்சியில அப்படியே இருந்துச்சா இல்லையா? ஓ இருக்கி, அப்படியே இருக்கி. எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்து தன்னை நான் என்று அவர் உணர்ந்து ஒரு நிலையில இருக்கிறா இல்லையா? ஓ ஈனைக்கு கனவு என்று சொல்லி கண்டதும் கனவுல நின்றதும் யாரு? அவரா கட்டுண்ட நிலையா? அவர்தான் அப்படியே இருக்காரு கனவு கலைஞ்சது ப்ரோ. கனவு காணக்கு அப்ப அவர் இருக்கிற அந்த நிலையை இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க உங்களுக்கு விளங்குறதுக்காக கடலுக்குள்ள இருக்கிறதா எடுங்க. அப்ப அவரு நான் என்று உணர்ந்து அண்ணா கடல் இருக்கி. அப்படி இருக்கிற கடலா இருக்கிற எல்லாமே என்ன? அவர் இருக்கிற இருப்பு அணுக்களுடைய திரட்சி. தண்ணி என்று இருக்கிறது அணுக்களுடைய திரட்சியா இல்லையா? இப்ப அதுக்குள்ள ஒருவர் வந்து ஒரு கட்டுண்ட நிலையை எடுக்காரண்டா அந்த கடலண்டு இருக்கிற அந்த அணுக்களுடைய திரட்சியில இருக்கிறத உணராம அதை உணர்ற நிலைக்கு அவர் வராம அவர் ஒரு பொருளாக அதுக்குள்ள வரலாமா? இல்ல. இப்ப கொஞ்சம் இப்படி வருதா? ஏற்கனவே மிச்சம் பேர முகம் சுருங்குது, பிடிக்காக இல்லை. இப்ப எப்படி வருதா? அப்ப இன்னைக்கு அவர் கடலுக்குள்ள வந்து ஒரு கட்டுண்ட பொருளாக இருக்கக்குள்ளையும் அவருடைய உடல்ல நான் நேத்து முதலாத்து உறவாட்டத்துல தெளிவுபடுத்தினேன். அவருடைய உடல்ல எங்கேயாவது தண்ணி சம்பந்தப்படாத ஒரு இடம் இருக்குமா? இல்ல. அவர் உடல் என்று சொல்லித்தான் இன்னைக்கு ஒரு கட்டுண்ட பொருளா நிக்கிறன்னு வைங்களேன். ஐனைக்கும் அவர் நிக்கிற ஐனைக்கும் அவருக்கு தண்ணி இருக்குமா இல்லையா? அவர்லையும் இருக்கும். மொத்தத்துல அவர் உடல்ல பட்டுக்கிட்டு தண்ணி இருக்கா இல்ல உடல் இருக்கிற இடத்திலையும் தண்ணி இருக்கா? மொத்தமாவே தண்ணி தான். மொத்தமா தண்ணி புரியுதா? இப்ப அப்படி இருக்க இவர் நான் என்று சொல்லி அந்த உணர்வை எந்த நிலையில உணர்றாரு? அந்த தண்ணி மொத்தமா இருக்கிற நிலை அதானே. அதானே இயற்கையில் அமையாது வரை விளக்கணத்துல அமையாத ஏக நிலை, ஏகம்ங்கிற பெருங்கடல் உணர்ந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த கட்டுண்ட நிலையும் இருக்க இல்லையா? இருக்கு. இப்ப ரெண்டா இருக்கா? ரெண்டு நிலை இருக்கா? இல்ல, ஒன்றுதான். அப்ப ஒரு நிலை ஏகமாய் இருக்கிற நிலை உணர்த்துது. அந்த ஏகமாய் இருக்கிற அந்த நிலை இந்த கட்டுண்டிருக்கிற இதுதான் அது நான் என்று தன்னை உணர்ந்திருக்கிற நிலையாக உணருது. நல்லா அப்படிங்க. இந்த கட்டுண்டு இருக்கிற இந்த நிலைய அந்த ஏகம் நான் என்று தன்னை உணர்ந்திருக்கிற நிலை. அதான் அது ஒரு பொருளா எடுக்கல. அது இத ஒரு பொருளா என்ன செய்யல. பொருள் எது? அந்த மொத்தமா இருக்கிற நிலை ஏகம். ஏகம் அதான் ஒஸ்தாது ஏகம் என்ற சொல் பொருள் இல்லைன்னு காட்டுறாங்க. அந்த ஏகத்தை ஏகம் என்ற சொல்லால சுட்டப்படுற பொருள் இப்படி வருதா? ரைட். அப்படி ஏகத்தை உணர்ந்திருக்கிற அதே நிலையில இந்த கட்டுண்ட நிலை ஒரு பொருளா அந்த ஏகத்தை உணர்த்தி நிக்கிற ஒரு மல்கரா.
அதுதான். அது என்ன செய்யுதுண்டா அந்த ஏகம் இருக்கே ஆ. அது வெளிப்படையாக எப்படி இருக்கேன்னு அவருக்கு என்ன செய்யும் உணர்த்துது. இப்படி வெளிப்படையாக உணர்த்துற இந்த நிலை தான் என்ன நினைவுக்க வந்து நினைவுக்கு இருக்கிற பதிவை நான் என்று எடுத்து அந்த நான் என்று உணர்ந்து கட்டுண்ட நிலையில இருந்து நினைவை உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. வெளிப்படை. வெளிப்படையாக இன்னா தெரிகிறது. ஏகத்துக்கு தெரியுதா? ஏகம் என்று சொல்லி உணர்ந்து இருக்கிற இந்த கட்டுண்ட நிலையில இருக்கிற இவனுக்கு தெரியுதா? அப்ப ஏகம்ங்கிறது இப்ப எப்படி தெரியுது இவருக்கு? ஏகமாக தண்ணி இருக்கி, ஏகம்ங்கிற பெருங்கடல் இருக்குங்கிறது எப்படி இருக்கு? பௌதிகமா தெரியுதா? உணர்ந்துட்டு இருக்காரு. உணர்ந்துட்டு இருக்காரு. சூட்சுமமா தெரியுது வெப்பமே. இப்படி சூட்சுமமா தெரிகிற அந்த ஏகத்தில ஏகமா இருக்கிற அவன்ல உணர்ந்து இருக்கிற அவன்ல பௌதீகமா என்ன இருக்கேன் இப்ப அவருக்கு மறையுதா? இல்ல, மறையில்ல. அப்ப தெரியுது இல்லையா? இப்ப உருவத்தை உணர்ற நிலை இன்னைக்கு ஏகமாய் காண்பது உள்முகமே என்று சொல்லி முகத்தை காண்ற நிலையை இன்னைக்கு இருப்பேன். உருவத்தை உணர்ற நிலை அந்த தண்ணியா இருக்கிற நிலை அதான் பௌதீகத்திலே பௌதீகம். சரி வைங்கள எடுங்களா, பரவாயில்ல எடுங்க. கட்டுண்ட நிலை தானே முகத்தை ஏகமா காணுது. உருவத்தை உணர்ந்த உடனே உருவத்தில என்ன வந்து நிற்கும்? அந்த உருவம் என்று சொல்லி உணரப்படுறதுல என்ன இருக்கு? பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு. இந்த பண்பு தானே நான் நின்றிருக்கி. இன்னைக்கு கண், காது, மூக்கு, வாயிண்டெல்லாம் உண்டிருக்கா? அப்போ பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு என்கிறது தான் கடவுள் தந்த புலன். அந்த கடவுள் தந்த புலன் மாகியா? இல்ல. அந்த கடவுள் ஏன் புலனை தந்தான்? யாருக்கு கொடுத்தான் அந்த புலனை? அவனுக்கு. அதுதான் அவன் தன்னை நான் என்று உணர்ந்த நிலை. இப்ப அந்த புலனை கொண்டு அவர் யார உணரணும்? யார காணணும்? அவரத்தான். யாரோட சம்பந்தப்படணும்? அவரோட. அதுதான் அவருக்கு ஊடகமாக தந்த ஊடகம். குடிபடுகிறா இப்ப இன்னைக்கு சூட்சுமம் மண்டும் பௌதீகம் மண்டும் ஒரு விளக்கம் எடுத்த எண்ணத்துக்கென்னா விளக்குறதுக்காக இப்ப ஏகத்தை உணர்ந்து அந்த ஏக நிலையில தரிப்பட்டவர்கிட்ட எப்படி இருக்குமண்டா ஏகத்தில் அமைந்து கொண்டால். அப்ப இப்ப தண்ணிய உணர்ந்திருக்கிற நிலையில அமைந்து கொண்டால் எல்லாம் தோற்றம். அது எல்லாம் ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம். அப்ப இவருக்கு எல்லாம் என்று ஒன்று தெரியுதா இல்லையா? அந்த எல்லாம் என்று தெரிகிறது யாரு? எல்லாமாக இருக்கிற யார்? இப்ப அவருதான். அவருடைய எண்ணம், எண்ண தோற்றம். இப்போ சார் இந்த நிலையை பிடிக்கிறதுக்கு, இந்த நிலையை உணர்றதுக்கு 4 மறை போதங்கள் உணர்த்திய உண்மைகள் அனைத்துமே இவருக்கு டென்னி ஆயிடும், கனவு வழியாயிடும். அதுக்கு மேல நான் இன்னைக்கு பேச விரும்பல. அகதங்கிற மக்காமிதான். அகதங்கிற மக்கான் பெண்ணியா இன்னைக்கு இல்லையா? அகது என்ற அர்த்தம் என்ன? அகதுன் என்பதன் அர்த்தம் என்ன? அவன் அனைத்துமாய் இருப்பதை அறியும். நல்ல திரும்ப ஒரு சொல்லுங்க.
அகதுன் என்பதன் அர்த்தம் என்ன? ஆ, அவன் அகதுன் என்பதன் என்பதன் அர்த்தம் என்ன? அர்த்தம் அப்படி என்றா அகதி என்ற என்ன? ஏகம். ஏகம். என்பதன் ஏகம் என்பதன் அர்த்தம் என்ன? அவன் அனைத்துமாய் இருப்பதை அறிவீரோ? யாரு? அந்த ஏகன். ஏகன். ஏகத்தில தரிச்சு ஏகனா இருக்கிற அவன், அதானே? ஓ, அவன் எப்படி இருக்கானா? அனைத்துமாய் இருக்கான. அப்ப அனைத்துமாய் இருக்கிறது அவனுக்கு தெரியணுமா இல்லையா? தெரியன். அனைத்துமாய் இருக்கிறது அவன் வஜிகா இல்லையா? அனைத்துமாக அவன் காண்றது தன்னுடைய வஜிகத்தானே. இதான் இல்லவா? அப்ப கடலுக்கு இருக்கிற காட்சி எல்லாம் தெரியாதா? இன்பம் அரிக்காதா? பார்க்க சம்பந்தப்பட்ட பேரின்பம் அரிக்காதா? அதுக்குத்தான் ஹக்கை உணராத கடின குணத்தை நீக்கிட்டு வேறு காண்ற வியப்பு உணர்வு இருக்கே, அதை பேரின்பம். அப்ப ஈனைக்கு ஒசாது அகதென்ற உடனே ஏகமண்டி சொல்லி ஒன்றுமில்லை என்று போய் பொசிங்கிடுவாவா? அப்ப இல்லல்லாவ எடுக்க சொல்ல அல்லா சொல்றான்பா, சரியா நீக்கி போட்டு பார்க்க சொல்லி. சரியா நீக்கி போட்டு பார்க்க சொல்லி அல்லா சொல்றானா இல்லையா? அப்ப இப்ப இன்னைக்கு கனவு என்று சொல்லி இன்னைக்கு என்ன இருந்த, என்ன வந்து, என்ன நடந்து, அப்போ ஒசாது கனவொத்த உலகில் இந்த விழிப்பு எடுக்கலாம். எந்த விழிப்பு? ஏகமாக நான் இருக்கிறேன், ஒரு சின்னொரு இடவழியும் சின்னொரு ஓட்டையும் இல்லாம பெருங்கடல் தண்ணி இருக்கி ஏகமா இருக்கிற ஏக நிலை எடுக்கலாம். இதானே கனவொத்த உலகில இருந்து விழிப்பு. அதான காண்போங்கிற விழிப்பு எடுத்து அங்க பார்த்தா கனவா கண்டுகிட்டு இருக்கோம். கண்டுகிட்டு இருக்கிறது கனவா? தன்னையே கண்டுட்டு. அப்ப இதத்தான் கனவை கலைத்திடும், கல்வை துளைக்கிடும். கல்வை துளைக்கிடும். இப்ப கனவை கலைச்சு போட்டு அங்களை என்ன செய்யுது? கல்வ துளக்குது. கல்வ துளைச்ச தூப்புறோம். அங்க கல்புல போய் உள்ளத்தில பார்த்தா அந்த கனவண்டு கண்ட இல்ல, அங்க என்னைய இருக்கி. கல்பண்ட என்ன? உறுதி பெற்ற என்ன? உலகம் அதன் வெளிப்படை. அந்த வெளிப்படையாக தெரிகிற அந்த உலகம் அந்த உள்ளத்துக்குரிய வண்ட எண்ண தோற்றமாயிருக்கான். அப்ப அந்த உள்ளத்துக்குரியவன் இப்ப எப்படி இருக்கான்? உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகம் அதன் வெளிப்படை என்றா இந்த வெளிப்படையா தெரிகிற எல்லாம் அவன் எண்ணத்தின் எண்ணி அறிக்கை. உள்ளத்தில இருக்கிற எல்லாம் எண்ண தோற்றமா இல்லையா? ஒரு எண்ணம் இருந்தா என்ன இருக்கும்? ஒரு தோற்றம் இல்லாட்டி இப்படி எண்ணி இந்த தோற்றத்தை உணர்ந்தவன் யாரு? உள்ளத்துக்குரிய உட்படையா இருக்கிறவன். அவன் தன்னை உணர்ந்திருக்கிற நிலவா இது? அவன் நான் என்று சொல்லி அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதத்தை அனுபூதி அடைய பெற்றுக்கொண்ட அனுபூதி நிலவா இது? இதுதானே பெரியோனின் திருவசனம்.
இதான பெரியோர்கள் அனுபூதி. இங்க கனவு எங்க இருக்கு? அப்ப கனவை ஏன் சொல்ற? ஏன் அது உலகம் என்று காட்டுற? கலைக்கிறதுக்கு தான், அழிக்கிறதுக்கு இல்லை. நாம கலைக்கிறோம்னா அழிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும். கலையும். இப்ப கலைகிறது எங்க? இந்த முன்னுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாமரம் அப்படி 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 அணு அணு அப்படியே பிரிஞ்சு அப்படி கலையுமா? அப்ப எங்க கலைகிற? எங்க கலைக்கணும்? அப்ப நீங்க உங்கள கலைக்க போறீங்களா இல்ல மாமரம் என்று இருக்கிற அதை கலைக்க போறீங்களா? என்னத்தான் கலைக்கும்? உங்களை கலைங்க. அதை கலைக்கிறதுக்கு கூட இருக்கிற அல்லாஹ்வை பிடிங்க. அவன் யாரு? ஏகன். விளங்கிட்டா? கடலுக்குள்ள இருந்துகிட்டு என்னேண்டு கலைக்கலாம் அவங்கள. ஏகமண்ட பெருங்கடலுக்கு இருந்துக்கிட்டு உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் அந்த பெருங்கடல்ல இணைச்சி எண்ணீண்டு கலைக்கலாம். கடல் என்று கலைக்கலாமா? சரி, கடல் எடுங்களும் பிரச்சனை இல்லை. தண்ணி வாய்க்கு அப்ப தண்ணி என்று கலைஞர். தண்ணி என்று கலைச்சிங்களா இப்ப என்ன செய்யும்? கருத்து உணரப்படும். அலை கொண்ட கடல் ஏது? கடல் கொண்ட அலை ஏது? கடல் அன்றி பொருள் இல்லை. கருத்தோடு சிந்தித்துப்பார். இப்ப என்னையா இருந்து சிந்திப்பீங்க? இப்ப தண்ணியா இருந்து சிந்திப்பீங்களா கடலா இருந்து சிந்திப்பீங்களா? கடலா இருந்து. அப்ப இப்ப நீங்க சிந்திக்கக்குள்ள உங்களோட சிந்தனையில இப்ப ஏகம்ங்கிற பெருங்கடல்ல நாம இப்ப இருக்கமா இல்லையா? இருக்குமா? இருக்கும். இந்த ஏகம்ங்கிற பெருங்கடல்ல ஏகமாக இருக்கிற நிலையிலேயே நான் இருக்கணும் வேண்டா. அந்த ஏகமா இருக்கிற அந்த ஏகனாகவே இருக்கணும் வேண்டா. ஏகம்ங்கிற பெருங்கடல்ல அந்த ஏகன் இருக்கானா இல்லையா? அந்த ஏகனா நான் இருக்கிறேன்டா. நான் என்ன செய்யணும்? ஏகம் நின்று அந்த ஏகண்ட இருப்ப நான் எடுக்கணுமா இல்ல என்ன அவனுக்கு கொடுக்கணுமா? எடுக்கணும். கொடுக்க அங்க ஆள் இல்லை. அது ஏகமாயிருக்கு. ஏகனா நான் தான் இருக்கும். இருந்து பார்க்கணும். அப்படி இருந்து பார்க்கத்தான் அங்க வாங்க. சிருட்டி என்னும் சூரத்தில் இருந்து இந்த தஜல்லியை பெற நாடினவன் எங்க இருக்கான்? இப்ப சிருட்டியில இருக்கான். இப்ப எங்க இருக்கு தங்கம்? விளங்குதா? அப்ப இப்ப நீங்க ஈனைக்கு வச்சு நல்ல அழகா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேசா பிடிபடும். ஏகம்பங்கிற பெருங்கடல்ல இனித்தான் ஏகணுமா? ஏகமாத்தான் இருக்கேன். ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் உள்ள. அப்ப எந்நேரமும் உள்ளம் என்ன செய்யணும்? ஏகத்தில இணைஞ்சிருக்கணும். ஏகம் என்ற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து ஓடுவதால் சேரும் இடம் சொர்க்கமே. சொர்க்கம். அது என்ன அந்த சொர்க்கம்? ஏகத்துலதான் இருக்கேன் உணர செய்தது. அந்த ஏகத்தில நான் இருக்கேன் என்று இந்த உணரச் செய்கிறது இருக்குவா? அனைத்துமா இருக்கிறத உணரச் செய்யறதுதான் ஜன்னத்து. அப்ப கடலுக்கு
தண்ணியாக நான் இருக்கிறேன் என்று உணர்ந்த உடனே கடலுக்கு இருக்கிற காட்சி எல்லாம் என்னிலதான் காண்றன் என்று உணர்ற நிலை ஒன்று வராதா? இப்ப எங்க இருப்பாரு அவரு? கொஞ்சம் பிடிச்சு தரையா? கொஞ்சம் இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இன்பம் அந்த விளை இன்பம் விளைகிற சொர்க்க நிலம் வெளிப்படையா தெரிகிறதா இல்ல உடலுக்குள்ள இருக்கா? வெளிப்படையா தெரியுது. அந்த வெளிப்படையா தெரிகிற அதில அந்த வெளிப்படையா என்னுடைய உள்ளம் தெரியுது என்கிறவங்க உட்படையா இருக்கா? அப்படி உட்படையா இருக்கிற ஐனைக்கு என்ன இருக்கும்? உணர்ந்த நான் இருப்பேன். உணர்ந்த நான் எப்படி இருப்பேன்? வெளிப்படையா அது ஏகமாய் இருக்கிற நிலைக்கு வந்துட்டோம். உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகம் வெளிப்படையா இருந்தா இப்ப நான் ஏகமாய் இருக்கண்டு உள்ளத்தை தான் காண்றது. எனக்கு உள்ளம்தான் தெரியுது. விளங்குதா? அந்த மொத்த இருப்பா தானே இருப்பேன். அப்ப உட்படைய நான் எப்படி இருப்பேன்? மொத்தத்தை உணர்ந்திருப்பேன். பொதுவா உலகம் எப்படி என்ன சொன்னீங்க பாரிஸ்? பொது மொத்தத்தை உணர்ந்திருப்பேன். சரி, விலை இல்லை. நீங்க அதை அப்படி எடுங்க. விளங்கிய வழியை பிடித்துக் கொள்ளுங்க. நான் வாழான்னு சொல்ல மாட்டேன். அப்படியாண்டா எல்லா அந்த தோற்றமா தானே இருப்பேன் மொத்தமா. தம்பி, உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகம் வெளிப்படையாக தெரிகிறது. இதென்ன தோற்றம்? ஏகமாய் காண்பது உன்முகமே என்று சொல்லி இப்ப வேற என்ன செய்யறாரு? யார் என்னத்தை காண்றாரு? முகத்தை காண்றாரு. சரியா? அவர் முகத்தை காண்றாரு. இந்த முகத்தை காண்றேன் அவர் என்னத்தை உணர்ந்துகிட்டு இருக்கோம்? அப்ப உட்படைய என்ன இருக்கு? நீங்க நான் நன்றி எதை வச்சுச்சு? நீங்க கனவுல நிக்கிறவன், இந்த கனவை கண்டுகிட்டு இருக்கிறவன் நான் தான் என்று சொல்றேன். என்ன தைரியத்துல சொல்லலாம்? அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? படிச்ச பாடம் உணரப்படுறதுல அது என்ன செல்ல வர இது இல்ல. உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே வெளிப்படை என்று சொல்லி இந்த உள்ளத்துக்குள்ள இன்ன கட்டுண்டோ இந்த உருவத்தில இருக்கிற நீங்க இந்த உருவத்தை உட்படையா இருக்கண்டு உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க எங்க இருப்பீங்க? உறுதி பெற்ற உள்ளமா ஜன்னத்திலே. இப்ப அல்லாஹ் ஜன்னத்திலே இருக்கான். அவன் உட்படையா இருக்கான். இப்ப நான் போயிட்டா, இடுப்புல போய் உட்கார்ந்துட்டா, தோணிருக்கு. மிகராஜின் வழி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? தெரிஞ்சிருக்கு. போய்கிட்டு இருக்கேன். அப்ப இப்படி இருக்கிற இவர் எங்க இருக்காரு? ஜன்னத்திலே இருக்க. நரகத்தில இருந்துகிட்டு மீராஜ் போகலாமா தம்பி? தெரியுதா?
மறந்து போயிருந்துச்சுவா கொஞ்ச நாளா? திரும்ப நினைவூட்டப்பட்டிருக்குவா? ம். இது அஸ்வானுக்கு சேர்த்து. சரி கிடைச்சிட்டு அப்ப கலையாத உணர்வு அது. காலை மாலை தியானம் செய்யறீங்க, கலைஞ்சு போகுது. களிமா பொருளை கருத்து கெடுங்க, கலையாத உணர்வை நிலைநிறுத்துங்க. காலை மாலை தியானம் செய்ங்க, என்ன மறையும்? கற்பனை உலகம் மறைந்து விடும். கற்பனை உலகு மறைஞ்சா கற்பனை உலகு தானங்க கனவு. கற்பனை உலகோர் கனவாகும். அது மறையாதா? கருத்தினில் இருத்த நான் தெளிவாக. இப்ப கற்பனை இருக்கா, கனவு இருக்கா, உலகு இருக்கா? நான் இருக்கேன். இடிப்புக்கு வந்தாச்சா? ஓ ஆ. அப்ப நீங்க தான் உணரணும். நான் உணர்த்தித்தான் தரலாம். அப்ப எந்த அளவுக்கு நீங்க கலையாம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்ப உச்சியிலே நெருக்கி உருவம், அப்ப உங்களுக்கு தெரிகிறது என்ன? முகம், ஏகமாய் காண்பது உன்முகம் என்று எழுதினது கிளியரா? உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணரண்டுகள் இது என்னது சரியா? நீயே. உணர்ந்திடில் திரை இல்லை. வஜிகு தெரிய வேண்டியவர், வஜிக்கு இப்படித்தான் தெரிய வேண்டியவர். ஏனென்ற நீங்க உணர்ந்த எண்ணம் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு ஒரு உருவத்தை உணர்ந்த உடனே அந்த உருவம் என்ன செய்யுது? வஜ்ஜிகாக உணரப்படுகிறது. ஆனா அந்த உணர்ந்திருக்கிற ஒவ்வொரு உருவத்தையும் பிச்சு 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 என்னடா இருக்கு, என்னடா இருக்கு, என்னடா இருக்கு, என்னடா இருக்கு, என்னடா இருக்குன்னு பிரிச்சு பார்த்தா நான் இருக்கேன். இங்க பார்த்த மாமரம் இருக்காதா? எல்லாம் இங்க பார்த்த தென்னை மரம் இருக்காதா? அப்ப இதெல்லாம் பார்க்காம நீங்க அந்த உருவத்தை உணர்ந்தீங்களா? இதெல்லாம் தெரியாம நீங்க இப்படி ஒரு பொருளை உணர முடியுமா? இல்ல முடியாது. அப்ப நீங்க உணர்ந்த உணர்வுல மொத்தமும் எண்ணியா இருக்கு. இன்னும் தெரிகிற வஜிக இருக்கு. நீங்க வஜிக பார்க்க பார்க்க உணர்ந்திருக்கிற எல்லாம் கலை. கல்ப துளக்கும், கல்ப துளக்கும் என்ன? துளக்கும் என்ன? தெளிவாக்குறேன். தெளிவா தோண்டி தோண்டி பாக்குறது, தோண்டி தோண்டி பாக்குறது என்று சும்மா எடுங்கணும் ஒரு அர்த்தம். இந்த பிரிச்சு பிரிச்சு பாக்குறது துளக்கும். அப்ப இப்ப யார் இருக்கான்னு விளங்குத உச்சியில? யாரை கொண்டு வந்து அல்லாஹ் வச்சிருக்கான்னு விளங்குதா? அப்ப உஸ்தாது காட்டின வழிய, உஸ்தாது காட்டின பாதைய கரெக்டா 100% காட்டியிருக்காக என்று சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா அந்த கடமையில நாம் ஈடுபட்டு நமக்கு அந்த கடமை வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு என்ன வாழ்க்கை இனி?
அப்ப நீங்க அத உணர உணர இங்க உருவம் இருக்குமெண்டா நினைக்கிறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன தெரியுமா புரிய வேண்டி வரும்? இன்னைக்கு கனவுல கட்டுண்டு நான் என்று ஒருத்தர் நின்றாரா இல்லையா? அவரு நினைவு வந்த உடனே ஒழுங்குறாரே, அவர்ல எப்படி கலைகிறார் என்று உலகம் கலைஞ்சி எதை கலைக்காரு? கட்டுண்டதா தெரிஞ்சது. அதான் எதை கலைக்காரு? அந்த நினைவுல ஒளிம்பி நிக்கிற அந்த உருவத்தையே கலைக்காரு. இல்ல இல்ல, அது இவரால கலைக்கலாமா? அது அவரு இவரு நான் என்று உணர்ந்தாரு. உருவத்தை கலைக்க கனவுல வந்து நின்றவர் உணர்ந்ததை கலைக்காரு. ஏன் கலைக்கிறது? அவர் இல்லை, கலைக்காம அவர் ஒழும்ப மாட்டாருங்க. ஆமா. இதுக்கு மேல பிடிச்சி தெரியல. அவர் உருவம் தானே சஜா இது. ஓ, அவர் எப்படி இங்க இருக்கிற? ஓ, அப்ப ஐநைக்கு இருக்குதானே சஜா? ஐநைக்கு இருக்கி ஈனைக்கு இருக்கா? இல்ல. ஐநைக்கு இருக்கு, ரைட். ஐநைக்கு இருக்கண்டு எதை வச்சு உணர்ந்தாரு? இதை வச்சுதான், இதை வச்சுதான் உணர்ந்தாரு. அதை வச்சு உணரையில லந்தராணி. ஒருபோதும் காண மாட்டாய். ஆனா என்ன செய்யலாம்? எதை வச்சு உணர்ந்து குடிக்காரு? களிமா வச்சு. அதுதான் இங்க நான் என்று சொல்லி உணரப்பட்ட களிமா. கடைசியா பார்த்தா ஒரு பாயில சுருட்டிட்டு படுத்துட்டு ஒழுங்காரு. இவ்வளவுதான் விஷயம். என்ன பினிஷிங் நல்லமா இல்ல இன்னும் கொஞ்சம் போகுமா? வேற இல்ல. அப்போ ஒளிம்பின உடனே திரும்ப என்ன செய்கிறார்? இங்க வந்து திரும்ப விட்டுறாரு. அதுதான் இங்க நடக்கு. அப்ப ஒழும்புக்குள்ள அவர் என்ன செய்யணும்? திரும்ப உடனே தூக்கிட்டு ஒழும்பாம இந்த உலகத்தையே நிச்சயம் நான் என்று நிச்சயம் ஏகத்தோட நிக்கிற நிலைக்கு ஒழும்பணும். அப்படி ஒழுங்குறையில் அவர் என்ன செய்யணும்? எதை உணரணும்? உருவத்தை உணர்ந்துட்டு இருக்கணும். அந்த உச்சியில இருக்கிற அந்த உருவத்தை உணர்ந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம்? மறக்க கூட இரண்டிருக்கணும். மறக்க ஜனிப்பான். அப்ப இன்னைக்கு மறதி ஒன்றுதான் நின்றுகிட்டு இன்னைக்கு என்ன செய்யும்? அப்ப கனவு வந்தது இதால, உலகமா தெரிஞ்சது மீதால, கட்டுண்ட நிலை என்று சொல்லி கொண்டு வந்தது மீதால, அப்போ ஒருக்க மறதி என்று சொல்லி அறிவுல இருந்தத என்னடா அதுக்குள்ள இருக்கன்னு ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சுத்தி அப்படியே. ஆனா பார்க்க போன இடத்த எதுக்குள்ள பார்க்க போறாரு? நினைவு. மறதிக்குள்ள என்ன இருக்கன்னு பார்க்க போறாரு. போறவர் இருப்பாரா? மறந்து போயிருப்பாரு. மறதியும் இருக்குமா? மறதியும் அதுக்குள்ள போற அவரும் ஒரு பொருளா இருக்கிறதுக்கு அதனாலதான் உஸ்தாது சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏகத்தில் ஏகமாய்
என்றென்றும் உள்ள நீ ஏன் மறந்தாய்? இந்த மறந்ததுக்கு காரணம் சொல்றாங்க என்ன? பிறப்பிறப்பெல்லாம் மாயை. முதலாவது என்ன சொல்றாங்க? பிறப்பு பிறந்தது. இறந்தது எல்லாம் மாயை. இல்லையா? எல்லாம் மாயை. அப்ப பிறந்தையா இறந்தையா? அப்ப பிறந்தத்தால என்ன வந்த? மறதி. பிறப்பு பிறப்பு வந்தேன் இல்லையா? அப்ப பிறப்பு என்கிறது என்னப்ப? பிறப்பு மறதி என்றா? பிறப்பு மறதி. பிறப்பு மறதி. நினைவு. அப்போ நினைவு. இனி அப்ப நீங்க நினைக்கிறத மறக்கிறத விட்டீங்களா எல்லாம் கிளியராய். உச்சியில இருப்பீங்க. அவன் எதை நினைக்கிறையும் இல்லை, அவன் இதையும் மறக்கிறேன். அப்ப அந்த நிலைப்படுதா? நிலையாயிருக்கா? ஏன் அது அப்படி நிலைச்சு போயிருக்கி? ஏன் அது நிலையாயிருக்கி? மறக்காதலை நினைக்காதலைமா அப்படித்தான் இருக்கணும். அப்ப அந்த நிலைய இங்க நினைக்கிறதும் இங்க மறக்கிறதும் என்ன செய்யுது? அந்த நிலைய நிலைப்படுத்து. அதுக்கு ஒரு பிரதிநிதி வேணும்பா. அதுக்கு பிரதிநிதியா யார் எடுத்தா? அவசரத்திலே மறதியிலே அவன் தான் நினைவுக்க ஒரு கட்டுண்ட ஒரு ஆளா நிக்க. அதுக்கு மலக்குகள் சுஜூது செஞ்சோன்னா அங்க என்ன வந்துட்டு? நினைவு வந்துட்டான். நெருப்பால படைக்கப்பட்ட இப்லீஸ் மறுத்தவுடன் என்ன வந்துட்டு? மறதி வந்துட்டு நிக்கானா? அவன் அப்படியே நிலையை அணிக்கணுமா களையணுமா? அது என்ன தெரியுமா? உங்களை நீங்க உணர்றதுக்கு, உங்களுடைய நிலை அறியறதுக்கு ஊடகமா தந்தது. ஊடகமா தந்தது நினைவ மறதியா? மறதி. மறதி. அறியாமையால சுமந்தது. மறந்தா அறியலாமா? இல்ல இல்ல. இப்ப நீங்க அந்த ஊடகத்தில இருந்துகிட்டு என்ன செய்யணும்? உங்களை அறிவை பயன்படுத்தணும். பயன்படுத்தினா ஊடகத்தை புரிந்து கொண்ட உயர்நிலையில் மலக்காணி நினைவு வந்துடும். நினைவு வந்துடும். அப்ப இப்ப மறதி நீங்கி இப்ப நினைவு வந்துட்டு. இப்ப நினைவு வந்தோன்னு எங்க நிக்க? இப்ப சகிக்கு கலையிதே இல்லை, நினைச்சுக்கிட்டே இருக்கு. உடப்புடா 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 உடப்புடா. நினைவு வந்துட்டா இனி என்ன செய்யக்கூடா? இனி இறப்பிறப்பெல்லாம் ஆயி வேதமே அறிவில்லை. எப்போது நீ உணர்வாய்? ஆவதும் அழிவதும் மறைச்சியடா, அறிந்து கொள்வதும் புரட்சியடா. புரட்சியா இருக்கணும். இப்ப புரட்சி ஏற்படும். அறிந்து கொள்றதுல ஏற்படும் இந்த புரட்சி. அப்ப இப்ப நினைவுக்கு வந்தாச்சுவா, நினைவுபடுத்துங்க. இனி மறதிய நீக்குங்க. அந்த தெளிவை தேக்குங்க. அது தெளிவுதான். அது தெரிய வராது. தெரியாமையும் இல்லை. ஏன் அது தெளிவு கலையாது? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தந்து உணர்த்திருக்கிறதால தெளிவு. இந்த நினைவுக்கு வந்த உடனே
அவன் தான் இங்க உருவத்தில நிற்பான். எல்லோரு தெளிவை தந்திருக்க இல்லையா? ஓ அந்த தெளிவை தேக்குங்க, அந்த தெளிவை தேக்குங்க. அங்க தேக்கிட்டு உரிய இடத்தில் என்னை அமர்த்தி எங்க இங்க அமர்த்துறையா அங்க அமர்த்துறையா? அங்கே அங்க ஆமது அதான் கருத்தை செலுத்துங்க, நீ தோணுவாய். அங்க அமர்த்துங்க. நான் அங்க உங்களுக்கு ஓ விளங்குறதுக்காச்சும் ஓ ஓ உங்களுக்கு அப்படி. விஷயம் பிடிபடுகிறதா? ஓ நீ தோணுவாய். சரியா? மெய் சாந்தியை நிலைப்படுத்து. அதுக்கு மேல கோடியில் ஒன்று சாந்தி பெற்றோம். சாந்தி உண்டாட்டும் எல்லாருக்கும் கிடைக்கும். மறக்கிறீங்களா, தவறுறீங்களா, சருகிறீங்களா, என்னால ஒன்றும் செய்யலாம். சாந்தி வழியை காட்டிருக்க அந்த மார்க்கத்தை, அந்த வழியை யார் ஏற்றுக்கொண்டிருக்கானா? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டீங்க. அந்த உச்சியில இருக்கிறவனையும் ஏற்றுக்கொண்டிருக்கான். அப்ப நீங்க அந்த சாந்திய எடுக்கிறேன்டா, நீங்க என்ன செய்யணும்? சிதறத்துள் முந்தாகங்கிற மார்க்கத்தை கடப்போம். அப்ப நீங்க இனி நினைக்கிற வேலையும் பார்க்க கூட, மறக்கிற வைக்கிற வேலையும் இடைம்பா கூட அப்ப உணர்ந்துக்கிட்டே இருங்க. உணர்ந்து கொண்டிருக்கிற நிலை வந்துட்டா படைத்தவன் தொடர்போட இருக்கிறீங்க. இப்ப அந்த பாட்டு என்ன? படைத்தவன் தொடர்பு பகுக்கும் திறமை உலகோடு உன்னை படைத்தவன் தொடர்போ நூறோடு. அது 100 தான். 100 என்னது? என்ன அர்த்தம் 100? நான் தெளிவறிகிறதா? சொல்லுங்களேன். வெளிச்சம், ஈனைக்கு அதெல்லாம் கெடுங்க. ஈனைக்கு அனுபவத்தோட நின்று கொஞ்சம் பாருங்க. அதான் சரி, அதெல்லாம் நமக்கு சொல்லி தந்த பாடம். 100 என்னையாம் அந்த பாட்டை திரும்ப சொல்லுங்க. படைத்தவன் தொடர்பு நூறோடு. தொடர்பு என்று சொல்லி 100ஓடு வேண்டா உருவத்தோட என்னோட இந்த பயிற்சியில இருக்கிறவங்க டக்குன்னு செல்லுவாங்க. இப்ப தொடர்பு என்ற ஒரு வசனம் சொல்றாவா? நீங்க இப்ப தொடர்பு வாய்ப்ப படைத்தவன் தொடர்பு அவன் தானே உங்களுக்கு இங்க இந்த உருவத்தை படைச்சு தந்த. இந்த உருவத்தை இங்க எவன் படைச்சு தந்த? அப்ப இங்க படைச்சதுதானே சிருட்டி. அவன் சிருட்டியா? இல்ல. ஆனா இந்த படைச்ச இந்த சிருட்டியை இங்க இருக்கி இருப்புல அவன் லைக்கி அல்லாண்டு இல்லையா? இப்ப படைத்தவன் தொடர்பு 100 என்ன? சிறுட்டியா? படைத்தவன் தொடர்பு 100. சரி, இன்னொரு பாயிண்ட் தான். அகிலமே 100ஆய் அமைந்திடும் மனிதன். அமைந்து விடும் மனிதன். அகிலமே 100ஆக அமைய போகுதான். அந்த படைத்தவன் தொடர்பு 100ஆக அமைஞ்சா ஏகத்தோட எல்லாம் சரி, நான் மறக்க மாட்டேனே. பேரண்டம் நான் நீங்க எதிர்பார்க்கிற ஒன்று இல்ல, இருக்காது. என்ன? உணர்ந்துகிட்டே இருங்க. உணர்ந்துகிட்டே இருக்கிறது 100. தொடர்பு என்னோடு அப்படியா? நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கிறது தொடர்பு. அதான் 100.
தொடர்பு ஏற்பட்டுவா ம் அங்க என்ன இருக்கு நான் இருக்கேன் அதான் இப்ப இன்னைக்கு என்ன உருவா 100 இருக்கு. அந்த 100 கொண்டு படைச்சது இன்னும் அஞ்சனிக்கு. இப்ப அதைய பார்த்து சொல்றேன்னா இதை பார்த்து உண்மை படைக்காவிட்டால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன். உணர்ந்துட்டு இருக்கா சொல்றேன் உன்னை படைக்காது செல்லுவான் தம்பி, தெளிவா செல்லுவான் தம்பி. ஜிப்ரில் வந்து அழகா உணர்த்தி தருவாத படைக்காட்டி இந்த உலகத்தை படைச்சிருக்கேன். ஏன் உலகத்தை படைச்சியார் அவனா? நான் நீங்க படைச்சிருக்கிறீங்க. அவன் உங்களைத்தான் படைச்சான். அவன் உலகத்தை அவனை கலைப்பானா? அவன் கலைக்கிறதுக்கு அவன்கிட்ட இருக்கா உலகம்? ஆனா உங்களை கொண்டு அவன் படைச்ச உலகம் ஹக்கை கொண்டு படைச்சிருக்காங்க. ஹக்கு யாரு? உங்களை கொண்டுதான் படைச்சிருக்கான். போதும், இதுக்கு மேல நாம போற சரியில்லை. டைமிங் சரி 12 மணி. அப்ப கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்ய கற்பனை உலகம் என்ன செய்யும்? மறைந்து விடும். அப்ப கற்பனை உலகம் மறைஞ்சா அந்த கற்பனை உலகோர் கனவுங்கிறதும் மறையும். கருத்தினில் இருத்த நான் தெளிவா இருப்பேன். இப்ப நான் என்ன செய்யுது நிக்குது வாய்க்கு அதான் கலைய. அப்ப களிமா பொருளை கருத்துக்கு எடுத்தீங்களா கலையாத உணர்வு நிலை நிற்கும். காலை மாலை கண்டிப்பா செய்யணும் இன்னைக்கு தியானம். இல்லாட்டி என்ன செய்யும்? 2-3 மாசையால பாதையை விட்டு விடாதே. இப்ப இன்னைக்கு பகை உறவா மாறுது. பகல் கனவு நீங்குது. ஜன்னத்தில போய் இருக்க போறீங்க. மரணத்துக்கு பகலிங்கிறோம். எந்நேரமும் இடிப்புத்தான், எந்நேரமும் விழிப்புத்தான், எந்நேரமும் இன்பம் மயம். என்னத்தை சொல்ற, எப்படி சொல்ற, எந்த மொழியில உங்களுக்கு நான் தாரேன். அப்ப என்றென்றும் சாந்தியில் இன்புற்று வாழ்வாய். சாந்தி நிலை அரிசியில இருக்கிறீங்க நீங்க. அத மறந்து போய் இங்க பேரண்டம் குடையை பெற்ற நீ பித்தனா வாழ்ந்துகிட்டு இருக்க. பெரியோனின் இல்ல கொடையை பெற்ற நீ பேரண்டம் பெருங்கொடையை பெற்ற நீ பேரண்டம் மறுத்துட்ட. ஏன் பேரண்டம் இந்த நிலையில இருக்கேலா? உணர்றவனால மட்டும்தான் இருக்கலாம். அவனுக்கு உணர்வு இருக்கணும். அவன் உணர்வு கொண்டு உறுதிப்பட்டிருக்கணும். உணர்வை கொண்டு உண்மை உறுதிப்படுத்தாவிட்டால் விட்டிருந்தால் நீரும் சருகி இருப்பீர். அக்கிரமக்காரர்களில் ஒருவராகி இருப்பீர். இந்த நீதியை நித்திரையில ஆழ்த்தாமே கல்போட கொண்டு செல்லுங்க. காலைவர் எந்த காலையில 7 மணியா? விடியும், ஜன்னத்து தெரியும், முதலாம் வானத்தில நான் இருக்க நன்றி ஏக வியாபனில இடிப்பாமையும் இறந்து புறங்க இசைஞ்சுவர். இதுக்கு நீங்க 181 பாட்டையும் போய் இனி பிரட்டினீங்களா? 189 பாட்டையும் வச்சுக்கிட்டு இன்னும் யோசிச்சிங்களா? இவ்வளவுதான் விஷயம். ஆனா இதை எடுத்துக்கிட்டு பிரட்டி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் செடியாமை கிளியரா இருக்கு. ஒசாது எங்க ஈக்காக என்று உலகம். ஈக்காலா ஒசாதே சாட்சி செல்லுங்க. எங்களுக்கு உடலும் தேவையில்லை, உருவமும் தேவையில்லை.
ஆனா உணர்ந்த அந்த உணர்வு நிலையில இருக்காங்களா? தன்னை விட்டும் வேறாய் கணித்த தலைவன் உணர்வு கிடைக்குமா? அப்ப இப்ப நீங்க யார உணர்றீங்க? உங்களுக்கு ரசூல ஒஸ்தாதாக எடுங்க என்று யாரை சொல்லி தந்த? எங்க இருக்காக ரசூல்? இப்ப ஒஸ்தாதை கண்டிட வேணும், அவரோட தான் தொடர்பு ஏற்படுது. ரசூலுல்லா தரிசனம் தோணும். தரிசனம் கிடைக்குதா? தோணுதா? அப்போ ஒஸ்தாது இந்த பாடல் எழுதினது ஹக்கா இல்லையா? அப்ப நீங்க எந்நேரம் அந்த விசாலத்தோட இருங்களே. ஒஸ்தாது கூட்டிட்டு போவாங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லி சொல்லி கூட்டிட்டு தானே போறாங்க. அப்பான செடியா பிடிபடும், செடியா அந்த வழி தோணும். இது ஒவ்வொரு நாளையும் பகலைக்கெல்லாம் கிடக்கிற எல்லாத்தையும் அள்ளி குப்பையாக்கி போட்டு மறந்து போய் வந்து இங்க இருந்துகிட்டு உறவாட்டம் கேட்டா இங்க சுருங்கும், அங்க வீங்கும். ஒன்றும் புரியுது இல்லை. கலையாத உணர்வோட நிலையா நின்று எல்லாத்தையும் கேளுங்க. எல்லாம் உங்களுக்கு துறந்து 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 என்ன செய்யும்? கல்வி துளம் ஹக்கோட ஒன்று இருப்பீங்க. ஆனா கண்டிப்பா கலையாத உணர்வை நிலை நிறுத்தி, அது கலையாது. களிமா பொருளை நீங்க கருத்துக்கு எடுத்து கலையாத உணர்வை நிச்சயங்க, நான் நிலை நிறுத்துங்க. காலை மாலை கண்டிப்பா நீங்க தியானம் செஞ்சா இந்த கற்பனை உலகம் என்ன செய்யும்? மறைந்து விடும். திரைகள் நீங்கிவிட்டால் மலக்கூத்துலகம் திறந்துவிடும். திரைகளற்ற உள்ளத்திலே தெரிவதெல்லாம் தெய்வீகம். மறுச்சி உள்ள உள்ளத்திலே விதிப்பதெல்லாம். அப்ப மறுச்சியை நீக்குங்கள, மௌட்டீகம் நீங்கும். மறுச்சி திரைகள் நீங்கிவிட்டால் மௌட்டீகம் வர உதிக்குமா? அப்ப மறுச்சி திரைகள் நீங்கி விட்டால் மலக்கூத்துலகம் என்ன செஞ்சிடுமா? சரி.